74 3வது வசனம். ஆமென் சொல்லுங்க. ஆண்டவரே, நெடுங்காலமாய் பாழாய் கிடக்கிற ஸ்தானங்களில் உங்களுடைய பாதங்களை எழுந்தர பண்ணும். ஆமென் சொல்லுங்க. நெடுங்காலமாய், ரொம்ப வருஷமாய் பாழாய் கடந்திருக்கிற காரியங்களை என் தேவன் மாற்ற போதுமானவர். ஆமென் சொல்லுங்க. என் தேவனுடைய பாதம் மாற்ற போதுமானது. ஆமென். நெடுங்காலமாய் நான் சங்கடப்படுகிறேன், நெடுங்காலமாய் இருக்கிற வியாதியை என் தேவன் மாற்றுவார். ஆமென் சொல்லுங்க. நெடுங்காலமாய் இருக்கிற சூழ்நிலைகளை என் தேவன் மாற்றுவார். ஆமென். தீரக்கூடாத, தீர்வே இல்லை என்ற அநேக பிரச்சனைகள் நான் கடந்து போயிட்டு இருக்கிறேன், என்னுடைய குடும்பம் கடந்து போயிட்டு இருக்குது. சிலதை அந்த பிரச்சனையை சால்வே பண்ண முடியலன்னு மூடி வச்சிருக்கிறேன்னு சொல்கிறீங்களா? தேவனுடைய பாதம் அதை மாற்ற போதுமானது. சொல்லுங்கள், என் தேவன் மாற்றுகிறவர். ஆமென். மாறாத கணவர் தேவனை மாற்றுகிறவர். ஆமென் அல்லேலூயா. ரட்சிப்பை அறியாத பிள்ளைகளை தேவன் மாற்றுவார். இயேசுன்ற பேர் கேட்டவுடனே வேணாம் அன்னி சொல்கிற பிள்ளைகளை தேவன் மாற்றுகிறவர். ஆமென் சொல்லுங்க. கடின இருதயம் உள்ள சில ஆட்கள் இருக்காங்க என் வீட்டில், என் சுற்றிலும் தேவன் மாற்றுவார். சமாதானமற்ற நிலைமை என் வீட்டு சுற்றில் இருக்கு, என் வீட்டில் இருக்கு, தேவன் மாற்றுவார். நெடுங்காலமாய் சொல்லுங்க, பல வருஷமாய், பல நாட்களாய், பல காலங்களாய் சில காரியங்கள் என் வாழ்க்கையில் இருக்குது, அது தேவன் மாற்றுவார். ஆமென் அல்லேலூயா. தலைமுறை பாவங்கள் தொடராதபடிக்கு தேவன் மாற்றுவார். தலைமுறை சாபங்கள் சொல்லுங்க, நெடுங்காலமாய் என்னை பின்தொடர்ந்து வருகிற தலைமுறை சாபங்களை என் தேவன் மாற்றுகிறவர். ஆமென். என் தேவனுடைய பாதம் மாற்ற போதுமானது. ஆமென். நெடுங்காலமாய் இருக்கிற எனக்குள்ள இருக்கிற துக்கம், ஆமென், சோர்வு, ஆமென், தேவன் மாற்றுவார். நம்மளை எழும்ப விடாம வைத்திருக்கிற என் குடும்பம் தளர்க்க விடாம, வளர விடாம வச்சிருக்கிற அந்த பிசாசின் கட்டுகளை என் தேவனுடைய பாதம் உடைக்கிறது. ஆமென் அல்லேலூயா. என் தேவன் நெடுங்காலமாய் இருக்கிற விஷயங்களை மாற்றுவார். உங்க இருதயத்தில் கையை வைத்து, ஆண்டவருடைய நெடுங்காலமாய் இந்த காரியங்கள் மாறாம இருக்கிறதை எனக்கு மாற்றித்தாங்கன்னு ஜோமனுங்க பாப்பா ஒரு நிமிஷம். ஆமென். ஆண்டவரே, நெடுங்காலமாய் பாழாய் இருக்கிற ஸ்தலங்களில் உங்களுடைய பாதம் எழுந்தருளட்டும். ஆமென் அல்லேலூயா. தேவனே, நீர் மாற்ற போதுமானவர். ஆமென் அல்லேலூயா. நீர் வந்தால் சூழ்நிலைகள், அந்த பாட்டு அழகா இருக்குல்ல, பாடுவோமா? நீர் வந்தால் சூழ்நிலை மாறுமே, முடியாததும் சாத்தியமாகுமே. நீர் வந்தால் சூழ்நிலை மாறுமே, முடியாததும் சாத்தியமாகுமே. நிறைவே நீர் வாருமே, நிறைவே நீர் வேண்டுமே, நிறைவே நீர் போதுமே. ஆவியானவரே, நிறைவே நீர் வாருமே, நிறைவே நீர் போதுமே, நிறைவே நீர் போதுமே. ஆவியானவரே, வனாந்திரம் வயல்வெளியாகுமே, பாழானது பயிர் நிலமாகுமே. வனாந்திரம் வயல்வெளியாகுமே, பாழானது பயிர் நிலமாகுமே. நீர் வந்தால் சூழ்நிலை மாறுமே, முடியாததும் சாத்தியம் ஆகுமே.
முடியாததும் சாத்தியமாகுமே. நிறைவே நீர் வாருமே, நிறைவே நீர் வேண்டுமே, நிறைவே நீர் போதுமே ஆவியானவரே. பூமியானது எப்படி இருந்துச்சு? ஒழுங்கின்மையா இருந்துச்சு, வெறுமையா இருந்துச்சு. அங்க ஆவியானவர் அசைவாடினார். ஆமென், அல்லேலூயா. ஆவியானவர் வந்தால், ஆமென், எங்க குடும்பத்துக்குள்ள ஆவியானவர் வந்தால், இயேசு வந்தால் சூழ்நிலை மாறும். ஆமென். இருளை வெளிச்சமாக்குவார். ஆமென். வெளிச்சம் உண்டாக கடவுதுன்ன உடனே அந்த இடத்துல பெரிய வெளிச்சம் உண்டாயிற்று. ஆமென். நம்ம வீட்டில் இருக்கிற இருள் மாறணும்னா அங்க இயேசு வரணும், அவருடைய பாதங்கள் வரணும். ஆமென். சொல்லுங்க, என் வீட்டுக்கு வாங்கப்பா, என் இருதயத்துக்குள்ள வாங்கப்பா, என் இருதயத்தில் இருக்கிற இருள் மாறணும்பா, என் சிந்தைக்குள்ள வாங்கப்பா, என் சிந்தையில் இருக்கிற கட்டுகள் உடைக்கப்படணும்பா. ஆமென், அல்லேலூயா. எத்தனை பேர் வீட்டுக்கு தேவனை கூப்பிடுறீங்க? ஆமென். தேவன் தங்க விரும்புகிற உங்க வீடு. ஆமென். சொல்லுங்க, என் வீட்டில் என் தேவன் தங்க விரும்புகிறார். மனிதர்களுக்குள்ளே தான் அவருடைய வாசஸ்தலம் உண்டு. ஆமென், அல்லேலூயா. அவர் உங்க வீட்டுக்கு வந்தா உங்க சூழ்நிலைகள் மாறும். ஆமென். அவர் உங்க வீட்டுக்கு வந்து செயல்படக்கூடாதபடிக்கு உங்க வீட்டில் இருக்கிற எந்த காரியமானாலும் நீங்க எடுத்து போட்டுருங்க. ரட்சிப்பதற்கு அவர் கை என்ன பண்ணல, குறுகி போகல. நம்முடைய பாவங்கள் தான். அப்போ எதனால மாறாத சூழ்நிலை நம்ம வீட்டில் இருக்குது? தேவன் வந்து தங்கக்கூட தேவனுடைய பாதங்கள் என் வீட்டுக்கு வராம இருக்கிற காரணங்கள் என்ன? ஏன் என் வாழ்க்கை வந்து இன்னுமே இருள இருக்குது? காரணம் என்ன? தேவன் வந்தா எல்லா சூழ்நிலைகள் மாறும் அல்லவா? அப்ப ஏன் மாறல? மாறாம இருக்கிறதுக்கு காரணம் தேவனை தான் சொல்லிட்டு இருக்கிறோம் நம்ம. தேவன் மாற்றல, தேவன் மாற்றல. ஆமென். இல்ல இல்ல, நாம் ஆராதிக்கிற தேவன் சர்வ வல்லமை உள்ளவர். உங்க வாழ்க்கையை மாற்றுக்க அவங்க இறங்கி வரணும்னு எல்லாம் இல்லை. ஆமென். ஒரு வார்த்தை சொன்னா போதும். ஆமென். அவருடைய ஒரு பார்வை போதும். ஆமென், அல்லேலூயா. அப்போ சூழ்நிலைகள் மாறலைன்னா நம்ம வீட்டில், நம்ம தனிப்பட்ட வாழ்க்கையில் தேவனுக்கு பிரியமில்லாத, பிசாசுக்கு பிரியமாக இருக்கிற காரியங்களை நாங்கள் வைத்திருக்கிறோம். அதனால தான் நெடுங்காலமாய் நம்ம வீடு, நம்முடைய காரியங்கள் பாழாய் கிடக்கிறது. பாழாய் கடக்கிறதுக்கு தேவனை தூஷிக்கிறோம், சில மனிதர்களை தூஷிக்கிறோம் அல்ல. நமக்குள்ள என்ன இருக்குது? வாட் இஸ் மை மிஸ்டேக் இன் ஃப்ரண்ட் ஆஃப் மை காட்? தேவனுக்கு முன்பாக நான் என்ன தவறு செய்து கொண்டிருக்கிறேன்? ஏன்னா தேவன் நம்மக்கிட்ட குறையை கண்டுபிடிக்கிறவர் அல்ல, தவறை கண்டுபிடிக்கிறவர் அல்ல. ஆனால் பிசாசு, அன்னைக்கு ஆண்டவர் கேட்டார், யோபின் மேலே என்ன உத்தமனா இருக்கிற, யோபின் மேலே உன் கண்ணை நீ கண்ணை வச்சுட்டியா? அப்ப உத்தமனும் சன்மார்க்கனுமா இருக்கிற யோபின் குடும்பத்தின் மேல கீனா பிசாசு வாட்ச் பண்ணிட்டு இருக்கிறான்னா அவனை கெடுக்கிறதுக்கு, அவன் ஆசீர்வாதத்தை கெடுக்கிறதுக்கு. ஆனா யோபின் சுத்திலும் தேவன் என்ன வேலி அடைத்து வைத்திருந்தார். நம்ம வீட்டு சுத்திலும் தேவன் வேலி அடைத்து வைத்திருக்கிறார். ஆனா வேலியை தாண்டி ஒரு திருட உள்ள வரானா நமக்குள்ள இருக்கிற அநேக மிஸ்டேக்ஸ், புரியுதா? பிசாசு குறை சொல்லுகிறவன், குறை கண்டுபிடிக்கிறவன், புரியுதா? அப்போ நமக்குள்ள இருக்கிற தேவனுக்கு பிரியமில்லாத எந்த காரியமானாலும் சரி, இன்றைக்கு இந்த புதிய மாதத்தில் தேவனுடைய இரத்தத்தோடு தேவனுடைய சரீரத்தில் பங்கெடுக்க வந்திருக்கிற நீங்க இன்னைக்கு அறிக்கை செய்து விட்டு விடுங்க. ஆமென், அல்லேலூயா. யோசுவாவில் நேற்று தான் நான் படித்தேன், ஒரு ஆகான் பண்ணதுனால ஆகான் மட்டும் சாகலை, அவன் நிமித்தம் அநேக
அன்றைக்கு 1000 இஸ்ரவேல் ஜனங்கள் செத்து மடிந்தார்கள். உங்க வீட்டில் யாரோ ஒருத்தர் தான் நான் சரியா இருக்கிறேன், அப்போ வீட்டில் இருக்கிறவங்க எல்லாம் சரியா இருக்காங்களா? யாரோ ஒருத்தர் செய்யற ஏதோ ஒரு விஷயம் உங்க குடும்பத்தையே பாதிக்குது. உங்க குடும்பத்தின் சூழ்நிலை பாழாய் கிடக்கிற மாதிரி இருக்குது. ஆமென், அல்லேலூயா. அது பரவாயில்ல இருக்கட்டும் சொல்லாதீங்க, அது பரவாயில்ல இருக்கட்டும் சொல்லாதீங்க. ஒரு பாம்புக்கு கொஞ்சம் இடம் கொடுத்தா போதும். ஆமென். ஏவாள் கொஞ்சம் இடம் கொடுத்தா பூமி மேல சாபம் வந்துச்சு, மரணம் வந்துச்சு, பாவம் வந்துச்சு, எல்லாமே வந்துச்சு. அப்போ என் வீட்டில் பாழாய் கிடக்குது, என் வீடு முன்னேற்றம் இல்லாமல், வியாதி, இருள், ஆசீர்வாதம் இல்லை, தேவனை குறை சொல்ல இல்லை. இன்றைக்கு நம்ம மனசாட்சிக்கு தெரியும் நாம எப்படிப்பட்டவங்கன்னு சொல்லிட்டு. ஆமென். தேவனுடைய மெல்லிய சத்தம் இப்போ உங்கள் இருதயத்தில் பேசி கொண்டு இருக்குது. அந்த சத்தத்துக்கு செவி கொடுங்க. ஆமென், அல்லேலூயா. சகாயம் கிடைக்கிற காலத்தில் பக்தி உள்ளவன் எவனும் உம்மை நோக்கி விண்ணப்பம் செய்வான். இது சகாயம் கிடைக்கிற காலம். ஆமென், அல்லேலூயா. தேவன் உங்களோடு கூட பேசி கொண்டு இருக்கிறார். இன்றைக்கு இந்த சகாயம் கிடைக்கிற காலத்துல பக்தியா இருக்கிறேன்னு சொல்லுகிற நீங்கள் அவரிடத்தில் இரக்கத்தை கேளுங்க. ஆமென். 38 வருஷம், ஒரு வருஷம் 2 வருஷம் இல்லை, 38 வருஷம் பெத்தஸ்தா குளத்தின் அருகே. ஆமென். அவருடைய பாதங்கள், ஆமென், அவரை நோக்கி வந்துச்சிங்க. ஆமென். பண்டிகை நாட்கள் தான் ஆலயத்துக்கு போறவர். ஆனா அந்த 38 வருஷம் காத்திருந்தான் பாருங்க. அவன் மேல நினைவாகி தேடி வருகிறார். ஆமென், அல்லேலூயா. காத்திருக்கிற உங்களுக்கு, ஆமென், பாழாய் கடந்த இடத்துல, ஆமென், முயற்சி எடுத்து ஜெபம் பண்ணி காத்திருக்கிற உங்களுடைய வீட்டுக்கு, நீங்க இருக்கிற இடத்துக்கு, நீங்க வேலை பார்க்குற இடத்துக்கு அவர் உங்க மேல நினைவாகி அவருடைய பாதங்கள் உங்களை நோக்கி வருகிறது. ஆமென், அல்லேலூயா. சுஸ்தமாக்கினார். ஆமென், அல்லேலூயா. அவருடைய படுக்கை மாறினது. ஆமென் சொல்லுங்க. என்னுடைய மரண படுக்கை மாறப்போகிறது. ஆமென், அல்லேலூயா. நான் நம்பிக்கையற்ற சூழ்நிலை மாறப்போகிறது. ஆமென், அல்லேலூயா. பிசாசு பிடித்தவன், 2000 பிசாசுக்கு மேல வஸ்திரம் இல்லாதவன். ஆமென். எல்லாரால துரத்தி விடுகிறவன். யாராவது பிசாசு பிடிச்சவங்கள வச்சுக்கிடுவாங்களா? கல்லறையில வாசமா இருந்தவன். ஏசப்பா எவ்வளவு நல்லவர் பாருங்களேன். ஆமென். ஒருத்தர் ஐஸ்வர்யவானாய் நல்ல சுகபலத்தோடு நல்ல ஆஸ்தி ஐஸ்வர்யத்தோடு இருக்கும்போது அவனை தேடுறதுக்கு 1000 பேர் போவாங்கங்க. ஆனால் பிசாசு பிடிச்சி தன் குறித்து அவனுக்கு எந்த ஒரு ஞாபகமும் இல்லாமல் எல்லாராலும் துரத்தப்பட்டு கல்லறையில் கூக்குரல் இட்டிட்டு இருந்தா இல்லையா, அவனுடைய சத்தம் கூட என் தேவன் கேட்டார். அவன் அவருடைய பாதங்கள் அவனை நோக்கி வந்துச்சு. ஆமென். கூக்குரல் இட்டுட்டு இருக்கீங்கல்ல, சகாயம் இல்லாமல், ஆமென், தேவனுடைய பாதங்கள் உங்களை நோக்கி வருகிறது. ஆமென், அல்லேலூயா. தேவனுடைய வார்த்தையின்படி சீஷர்கள் அக்கறை போனோன்னு போகும்போது காற்றுல அவருடைய படகு அகப்படும் போது மிட் நைட் ஆயிருந்தாலும் கூட, ஆமென், அவங்களுடைய சூழ்நிலையை அறிந்து கடல் மேல நடந்து வந்தாரே. ஆமென் சொல்லுங்க. கடலின் மீது நடந்திட்ட உமற்புத பாதங்கள் எனக்கு முன்னே செல்வதா எனக்கில்ல கவலை. காற்றையும் கடலையும் அடக்கின உமற்புத வார்த்தைகள் எந்தன் துணையாய் நிற்பதால்
எனக்கில்ல கவலை. கடலின் மீது நடந்திட்டவும் அற்புத பாதங்கள் எனக்கு முன்னே செல்வதா எனக்கில்ல கவலை. ஓ காற்றையும் கடலையும் அதட்டிய அற்புத வார்த்தைகள். ஓ எந்தன் துணையாய் நிற்பதா எனக்கில்ல கவலை. ஓ ஆராதனை இயேசுவுக்கே. Thank you Lord. ஆராதனை இயேசுவுக்கே. ஆராதனை ஆராதனை இயேசுவுக்கே. ஆராதனை இயேசுவுக்கே. நீ சொன்னால் போதும் செய்வேன், காட்டும் வழியில் நடப்பேன், பாதம் ஒன்றை பிடிப்பேன், அன்பு இயேசுவே. நீ சொன்னால் போதும் செய்வேன், காட்டும் வழியில் நடப்பேன், பாதம் ஒன்றை பிடிப்பேன், அன்பு இயேசுவே. பாதையெல்லாம் அந்தகாரம் சூழ்ந்து கொண்டாலும் பாதை காட்ட கர்த்தருண்டு. பார்வோன் சேனை தொடர்ந்து வந்து சூழ்ந்து கொண்டாலும் பாதுகாக்க கர்த்தருண்டு. சொன்னால் போதும் செய்வேன், காட்டும் வழியில் நடப்பேன், பாதம் ஒன்றை பிடிப்பேன், அன்பு இயேசுவே. நீ சொன்னால் போதும் செய்வேன், காட்டும் வழியில் நடப்பேன், பாதம் ஒன்றை பிடிப்பேன், அன்பு இயேசுவே. அவன் எத்தனை பேர் இன்னைக்கு தேவனுடைய சத்தத்துக்கு செவி கூட்டிட்டு இருக்கீங்க? சொல்லுங்க, நீங்க எனக்கு சொல்றதை நான் செய்வேன்ப்பா. ஆமென். உங்களுடைய பேச்சை நான் கேட்டும் அல்லந்தட்டி போன காலங்கள் மாறிடுச்சு. நீங்க என்ன சொன்னாலும் நான் கேட்பேன். நீங்க எந்த வழியில என்னை நடத்தினாலும் நான் நடப்பேன். எத்தனை பேர் சொல்றீங்க? ஆமென். ஹல்லேலூயா. நம்ம அறியாத பாதையில அவர் நம்மளை நடத்தினாலும் நம்மளோடு கூட இருக்கிறவர். ஆமென். ஹல்லேலூயா. ஆண்டவர் பேச்சு கேளுங்க, அவருடைய சத்தத்துக்கு செவி கொடுங்க. பாழாய் கிடக்கிற உங்க சூழ்நிலைகள் மாறும். ஆமென். தேவனுடைய பாதத்திலே உட்கார்ந்த மரியாள் தேவனுடைய சத்தத்தையே கேட்டுட்டு இருந்ததுனால, ஆமென், மரியாள் அவருடைய குடும்பமாய் சந்திக்க கூடாத பிரச்சனையை சந்திச்சிச்சு. தேவனுடைய பாதத்துல உட்கார்ந்து நம்ம அனுதினமும் ஜெபம் பண்ணிட்டு இருந்தாலும் கூட சில பிரச்சனைகள் பாடுகள் நம்மளை நேரிடதான் செய்யும். ஆனால் அந்த பிரச்சனைகளுக்குள்ள சொல்லுங்க, நான் தண்ணீரை கடக்கும் போது நான் மூழ்கி போவது இல்லை. சொல்லுங்க, அக்கினியில நான் நடந்த போதும் அக்கினி என் பேரில் பற்றாது. ஆமென். ஹல்லேலூயா. நான் முழுகி போக மாட்டேன். ஆமென். எரிஞ்சு போக மாட்டேன். சொல்லுங்க, என் குடும்பம் முழுகி போகாது. நான் முழுகி போக மாட்டேன். நான் என்ன பண்ண மாட்டேன், எரிந்து போக மாட்டேன். ஆமென்.
சந்திக்க கூடாத பிரச்சனை சந்திச்சப்போ கூட அவ வந்து விழுந்தது தேவனுடைய பாதத்துல தான். என்ன பண்றா? தேவனுடைய பாதத்துல விழுகிறா. ஆமென், ஹல்லேலூயா சொல்லுங்க. தேவனுடைய பாதத்துல எனக்கு வர வேண்டிய அற்புதம் இருக்கு. ஆமென். தேவனுடைய பாதத்துல நான் எதிர்பார்க்கிற நன்மை இருக்கு. தேவனுடைய பாதத்துல ஆசீர்வாதங்கள் இருக்குது. ஆமென் சொல்லுங்க. என் தேவனுடைய பாதத்துல விடுதலை இருக்குது. தேவனுடைய பாதத்துல சுகம் இருக்குது. என் தேவனுடைய பாதத்துல சமாதானம் இருக்குது. ஆமென், ஹல்லேலூயா. எத்தனை பேர் பாதம் ஒன்றே போதும் சொல்றீங்க? ஆமென். அழகா ஒரு பாட்டுல, பாதம் ஒன்றே வேண்டும் பாரினில் எனக்கு மற்றேது வேண்டாமும், பாதம் ஒன்றே வேண்டும் இந்த பாரில் எனக்கு மற்றேதும் வேண்டாமும், பாதம் ஒன்றே வேண்டும். எத்தனை பேர் பாதம் வேணும்? இயேசுவின் பாதத்தை முத்தம் கொடுத்த எத்தனை பேருக்கு பிராக்டிஸ் இருக்கு? ஆமென். கண்ணீரனால நினைத்து எத்தனை பேருக்கு பிராக்டிஸ் இருக்குது? நம்ம பெட்ட கண்ணீர்னால நினைக்கிறத விட, நம்ம கர்ச்சீஃப்ஸ கண்ணீரால நினைக்கிறத விட, மத்தவங்க வீட்டுல உட்கார்ந்து நம்ம கண்ணீரெல்லாம் சொல்றதை விட, ஆமென், எங்களுக்கு பிடித்தவங்க கிட்ட எங்க கண்ணீரை ஊற்றுறதை விட, தேவனுடைய பாதத்துல கண்ணீரை விட்டு அவர் பாதத்துக்கு முத்தமிடுங்கள். ஆமென். உந்தன் பாதம் அமர்ந்திருந்து ஓயாமல் முத்தம் செய்கிறேன். உந்தன் பாதம் அமர்ந்திருந்து ஓயாமல் முத்தம் செய்கிறேன். ஓயாமல் முத்தம் செய்கிறேன். ஓயாமல் முத்தம் செய். ஆமென். இன்னில இது சொல்லணும். அங்க இங்க உட்கார மாட்டேன் சொல்லுங்க. டிவிக்கு முத்தம் கொடுக்க மாட்டேன். செல்போனுக்கு முத்தம் கொடுக்க மாட்டேன். எத்தனை பேர் சொல்றீங்க? ஆமென் சொல்லுங்க. இனிமே ஓயாம செல்போன் முத்தம் கொடுக்க மாட்டேன். காலை எழும்பி சிலர் வியாபாரத்துக்கு போறவங்க எடுத்து சில முத்தம் கொடுத்து வச்சுக்கிடுவாங்களேன்னு தெரியல. காசுக்கு முத்தம் கொடுக்க மாட்டேன். ஆமென். காலை எழும்பி என் பிள்ளைகளை முத்தம் கொஞ்சம் வர்றோம், நம்ம இந்த ஏவனை மறந்தே விடுறதும். பிள்ளைகள் இல்லாத நேரத்தில் பிள்ளைகள் வேணும். காலை எழும்புனா உடனே 4 மணிக்கு எழும்பி தெய்வ பாதத்தை முத்தம் கொடுத்தவங்க, நல்ல காரியங்கள் இல்லை நடக்கணும்னு சொல்லி காலை எழும்பி தெய்வம் பாதத்தை முத்தம் கொடுத்தவங்க, இப்போ அதெல்லாம் மறந்துட்டோம். வேறு எதுக்கோ முத்தம் கொடுத்துட்டு இருக்கோம். ஆனால் தேவன் சொல்றான் என்ன தெரியுமா? தேவையானது ஒன்றே. ஆமென். என் பாதம் தான் உனக்கு தேவை. என் பாதத்துக்கு ஓயாமல் நீ என் பாதத்திலே உட்கார்ந்து, ஆமென், ஹல்லேலூயா, நாங்க அன்பு செலுத்திட்டே இருந்தோம்னா பாழாய் கிடக்கிற நம்ம சூழ்நிலைகள் எல்லாம் மாறி போயிடும். 13, 14, 15, 16 வசனங்கள். 13, தேவரின் உமது வல்லமையினால் சமுத்திரத்தை 2ஆக பிளந்து ஜலத்தில் உள்ள வலு சர்ப்பங்கள் தலையிலே உடைத்து, ஆமென், பாழா கிடக்கிறதுக்கு சில நேரத்துல சாத்தான் நம்ம வாழ்க்கையில அநேக சூழ்நிலைகளை கொண்டு வந்து விடுவான். சொல்லுங்க. வலு சர்ப்பத்துடைய தலையை என் தேவன் நசுக்குவார். ஆமென் சொல்லுங்க. வலு சர்ப்பத்துடைய தலையை என் தேவன் நசுக்குவார். ஆமென். எனக்கு கண்ணுக்கு தெரியாம என்ன சுத்தி 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 இங்க சூழ்நிலை சுத்தி சுத்தி வந்துட்டு இருக்கிற வலு சர்ப்பத்தின் தலையை என் தேவன் நசுக்குவார். ஆமென், ஹல்லேலூயா. தலையை ஒட்டைத்தீர். சொல்லுங்க. தலையை ஒட்டைப்பார். ஆமென். பாம்பு அடிக்கும் போது எங்க அடிக்கும்? அப்படிதானே? தேவன் அவனுடைய தலையை சிலுவையில நசுக்கி இருக்கிறார். ஆமென், அல்லேலூயா. தேவரின் முதலைகளின் தலையை நறுக்கி போட்டு அதை வனாந்திரத்து ஜனங்களுக்கு உணவாக நமக்காக எவ்வளவாய் செய்கிறவர். ஆமென். நம்ம நல்லா வாழணும், நம்ம செழிப்பாய் வாழணும்னு சொல்லிட்டு, ஆமென், நம்ம வாழ்க்கை பாழானதை பயிர் நிலமாக்கணும். இது எல்லா காரியங்கள் தேவன் செய்கிறார். கடைசியா நம்ம செய்ய வேண்டியது என்ன தெரியுமா? உமது காட்டுப்புறாவின் ஆத்துமாவை துஷ்டனுடைய கூட்டத்துக்கு தப்புவிக்கிறவர். காட்டுப்புறா என்ன பண்ணும் தெரியுமா? அது கண்ணுகள்ல எப்பவுமே தண்ணி இருக்குமா. ஆமென். காட்டுப்புறா
அப்பொழுதும் அந்த கூறுதலையே ஒரு விண்ணப்பம் அடங்கி இருக்குமா. ஆமென். சொல்லுங்க, ஒரு காட்டு புறாவை போல நான் தேவனை நோக்கி கத்திக்கிட்டே இருப்பேன். ஆமென். எத்தனை பேர் சொல்றீங்க உங்களுக்கு வேண்டிய அற்புதம் வரணும்னா நீங்க காட்டுப்புறா சொல்ல, நாங்க ஒரு காட்டுப்புறா சொல்லுங்க. எத்தனை பேர் சொல்றீங்க நான் ஒரு காட்டுப்புறா? ஆமென். தேவன் எதுக்காக காட்டுப்புறா கத்துமா தெரியுமா? தன்னுடைய மணவாளனுக்காக, தன்னுடைய ஜோடிக்காக. சொல்லுங்க, நான் மணவாளனுக்காக காத்துக்கிட்டே இருப்பேன். ஆமென். காட்டுப்புறாவின் சத்தம் கேட்கிறதே, என் நேசர் என்னை தேடி வருவார் என்று. கானக்குயிலின் கானம் இசைக்கின்றதே, மன்னவன் சிங்காரமாய் வருவார் என்று. அவர் வரும் நான் காத்திருப்பேன், விழியிரண்டாலும் நிலைத்திருப்பேன். அவர் வருகை வரை நான் காத்திருப்பேன். ஆமென். மணவாளனுக்காக சொல்லுங்க, காட்டுப்புறா போல நான் காத்திருப்பேன். ஆமென். சந்தோஷமா இருக்குதா? ஆமென். ஒரு காட்டுப்புறா போல நீங்க இருக்கணும். ஆமென். மணவாளனுக்காக காத்திருக்கணும். ஆமென். கடைசி இந்த வரிகளை சொல்லி நான் முடிக்கணும்னு நினைக்கிறேன். மணவாளனே உமக்காகவே பரிசுத்த வாழ்வொன்று வாழ்வே, மணவாட்டி என்னை உம் வருகையில் உம்மோடு சேர்த்து கொள்வீரா மணவாளரே. உமக்காகவே பரிசுத்த வாழ்வொன்று வாழ்வே, மணவாட்டி என்னை உம் வருகையில் உம்மோடு சேர்த்து கொள்வீரா. உம்மார்பில் சாய்ந்தார் சுகமே, உம் தோளில் கிடந்தார் ஜெயமே. உம்மார்பில் சாய்ந்தார் சுகமே, உம் கைகள் எனில் கோத்தால் பரிசுத்தமே, உம்மிடத்தில் நான் கிடந்தால் பரலோகமே. உம் கைகள் எனில் கோத்தால் பரிசுத்தமே, உம்மிடத்தில் நான் கிடந்தால் பரலோகமே. உம்மார்பில் சாய்ந்தால் உம் தோளில் கிடந்தால் ஜெயமே. ஆமென். அவர் மார்பில் சாஞ்சிக்கங்க. ஆமென். ஹல்லேலூயா. அப்போ அவர் மார்பில் நீங்க சாயும் போது அவர் உங்களுக்கு உடைய பாழான ஸ்தலங்களை பயிர் நிலமாய் மாற்றது மாற்றமல்ல, அவர் 22வது வசனம், தேவனை எழுந்தருள் உமக்காக நீரே வழக்காடும். அவன் நீங்க சார்ந்துகிட்டா போதும், அவருக்காக, உமக்காக, உங்களுக்காக. ஆமென். ஹல்லேலூயா. அவருக்காக அவரே வழக்காடுவார், உமக்காக அவர் வழக்காடுவார். ஆமென். ஹல்லேலூயா. கர்த்தர் இந்த வார்த்தைகள் மூலம் உங்களை ஆசீர்வதிக்கட்டும்.